ஹலோ நண்பர்களே! ரொம்ப நாளாச்சு நம்ம குட்டி கதை போட்டு. இன்னைக்கு குட்டி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு என்னோட வேலைய பார்த்துட்டு நான் ரசிச்ச ஒரு குட்டி கதைய சொல்லப் போறேன். சார்லி சாப்ளின் எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்பவே காமெடி பண்ணுவாரு. அவர பார்த்தாவே நமக்கு சிரிப்பு வரும். அவ்ளோ ஒரு காமெடியான மனுஷன் ஒரு கூட்டத்தில பேசுறாரு. அந்த கூட்டத்தில பேசும்போது காமெடி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்களாம். அந்த காமெடிக்கு செகண்ட் டைம் அத சொல்றாரு. அப்ப பாதி பேர் தான் சிரிச்சாங்க. 3வது தடவ அத சொல்லும்போது அப்படியே பின் ட்ராப் சைலண்டா இருக்கா. யாருமே சிரிக்கவே இல்லையாம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஜோக் எப்பவுமே ஒரு சிரிக்கக்கூடியது. அந்த ஜோக்கே 2, 3 தடவைக்கு மேல சொல்லும்போது நமக்கு சலிப்பு தட்டி, அந்த சிரிப்பு அடங்கி போயிடுது இல்லையா? அது மாரி இருக்கும்போது, இந்த சூழ்நிலையில நம்மளோட வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள், துயரங்கள், அத பத்தி ஐயோ! இப்படி ஆயிடுச்சே! நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் புலம்புறப்பவோ, இல்ல நம்ம யார்கிட்டயாவது புலம்பும்போதோ, அவங்களுக்கு கேட்கணும்னு தோணும். திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட்டடா அந்த புலம்பிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கே ஒரு எரிச்சல் ஊட்டுற மாரி இருக்கும் இல்லையா? நம்ம புலம்புறதுனால எதுவுமே மாறப்போறதில்ல. அதனால புலம்பாம எப்பவுமே பி ஹேப்பியா இருங்க. இதுவும் கடந்து போகும் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.